இல்லை எனக்கு புரியல. ஒரு பொண்ணு பெற்ற அம்மாக்கும் பையனை பெற்ற அம்மாக்கும் இவ்வளோ வித்தியாசம் இருக்குமா? அதாவது தாய்னாலே ஒரு தாய் குணம், ஒரு நம்ம வந்துட்டு கஷ்டப்படுறோம், நம்ம குழந்தைக்காக கஷ்டப்படுறோம், நம்ம குழந்தைக்காக எல்லாமே சாக்ரிஃபைஸ் பண்ணுறோம், லைக் தியாகம் பண்ணுறோம், இதெல்லாம் இருக்கும். ஒரு சின்ன ஃபுட் ஐட்டம்லேருந்து நம்ம ஒரு சாப்பிடுவோம், பிடிச்சி சாப்பிடுவோம். டக்குன்னு குழந்தை வந்து கேட்டால் ஐயோ குழந்தை கேட்டானே, சரி நம்மளுக்கு இல்லைனாலும் பரவாயில்ல குழந்தை சாப்பிட்டோம் அப்படின்னு நினச்சி கொடுப்போம். அந்த தாய்குணம் வந்து எவ்வளோ வருஷம் ஆனாலுமே வந்துட்டு கண்டிப்பாக இருக்க தானே செய்யும். ஆனால் ஒரு பையனுக்கு கல்யாணம் பண்ணும்போது அந்த பையனோட அம்மா வந்து பார்த்திங்கன்னா, பையன் வந்து ஒய்ஃபை கூட்டிகிட்டு வெளியில் போகும்போது என் பையன் மாறிட்டான், ரொம்ப மாறிட்டான் அப்படின்னு ஃபீல் பண்ணுறாங்க. என் பையன் சந்தோஷமாக இருக்கான், அவன் ஒய்ஃபை நல்லா பார்த்துக்கான், என் பையனை நான் நல்லா வளர்த்துருக்கேன் அப்படி ஃபீல் பண்ணி பாருங்களேன். அதுவும் ஒரு வித்தியாசமாக இருக்கும். உங்களுக்கும் அது ரொம்ப நல்லாயிருக்கும். உங்கள் பையன் மருமகளோட உங்கள் ரிலேஷன்ஷிப்பும் நல்லாயிருக்கும். இதுவே ஒரு பொண்ணோட அம்மா, ஒரு பொண்ணு வந்துட்டு அவங்க ஹஸ்பண்ட் கூப்பிட்டு வெளில போகுதுன்னா அவங்க எப்படி ஃபீல் பண்ணுறாங்க பாருங்களேன். சரி என் பொண்ணு சந்தோஷமாக இருக்கா, என் பொண்ணு அவள் புருஷனோட அனுசரித்து ஹாப்பியாக வெளில போகிறான். அதாவது ஃபஸ்ட்டு ஒரு பொண்ணோட அம்மாவுக்கு வந்து நான் பார்த்த பையனை வந்துட்டு என் பொண்ணு கட்டியிருக்கா அப்படின்றத விட அவனோட அவள் சந்தோஷமாக இருக்காங்கிறது அவங்களுக்கு ரொம்ப ஹாப்பினஸ் தருது. ஏன் அவங்க வந்து ஐயோ என் பொண்ணு மாறிட்டா, என்னை வந்து தனிமைப்படுத்திட்டா, என் பொண்ணு வந்துட்டு ஹஸ்பண்ட் பக்கம் திரும்பிட்டா அப்படிலாம் ஏன் ஃபீல் பண்ண மாட்டேங்கிறாங்க? பொண்ணோட அம்மா யாராச்சும் இருந்தீங்களா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் ஏன் அப்படி ஃபீல் பண்ண மாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஏன் இந்த வித்தியாசம் வருது? அம்மா தான். ஏன் வந்து ஒரு பையனோட அம்மாக்கும் பொண்ணோட அம்மாக்கும் இந்த மாதிரி வித்தியாசம் வருதுன்னு சொல்லிட்டு நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். என்ன மாதிரி புலம்புற பொண்ணுங்களா இருந்தீங்களா கண்டிப்பாக ஒரு ரெடாக கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.